5 வருஷம் ஆட்சியில இருந்திருக்கிறீங்க, எவ்வளவோ சாதனைகள் செஞ்சதா சொல்றீங்க. அந்த சாதனைகளை சொல்லி மக்கள்கிட்ட வாக்கு கேட்காம இவ்வளவு இலவசங்களை சொல்லி ஏன் வாக்கு கேட்கணும்? அப்போ ஜெயிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு தோல்வி பயத்தினாலதான் ஜெயலலிதா இவ்வளவு இலவசங்களை வாரி வழங்கியிருக்கிறாங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறது சரியா தானே இருக்கு? இல்ல, தவறான தகவல் இது. அதாவது அம்மாவுடைய சாதனைகளை சொல்லிதான் கேட்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெண் ஒரு பெண்ணுடைய இன்றைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெண்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். யாரை கேளுங்க, எங்களுக்கு ரோல் மாடல் அம்மா தான் சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு நிலையிலேயும் பெண்களை உயர்த்துறதுக்காக புரட்சி தலைவி அம்மா செய்திருக்கிற சாதனைகளைத்தான் மக்கள் மத்தியில கொண்டு போயிட்டு இருக்கிறமே தவிர நீதி எதிர்கட்சிக்காரர்கள் சொல்லுவதை போல தவறான தகவல்களை எல்லாம் நாங்க மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கிறது இல்லை. பிரச்சார கூட்டங்கள்ல நீங்க பேசுற போது மது அருந்திட்டு விஜயகாந்த் பேசுறாரு, சோளக்காட்டு பொம்மை ஸ்டாலின், ஜெயலலிதா பற்றி விமர்சனம் செய்தால் பிரேமலதாவுடைய நாக்கை நாங்க அறுவை சிகிச்சை மூலமா அகற்றுவோம் அப்படின்னு விமர்சனம் பண்றீங்க. ஏன் இந்த அளவுக்கு ஒரு ஷார்ப்பான கமெண்ட்ஸ் எதிர்கட்சி தலைவர்கள் மீது? நீங்க எதிர்கட்சியில இருக்கவங்க பார்த்து நாங்க அந்த மாதிரி தரக்குறைவா எப்பவுமே பேசுறது இல்லை. ஏன்னா அம்மாவே சொல்லியிருக்காங்க, மக்கள் பணி செய்யுங்க, மீதி எல்லாம் விமர்சனங்கள்லாம் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நீங்க மீதி பேர் பேசுற கூட்டங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் EVKS இளங்கோவன் திருவாரூர் பொதுக்கூட்டத்தில் திமுக தலைவர் கருணாநிதியை உட்கார வச்சுக்கிட்டே அவர் பேசின பேச்சு ஒரு பெண்களை கேவலப்படுத்துற மாதிரி, பெண்களை அவமானப்படுத்துற மாதிரி. புரட்சி தலைவி அம்மா ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஒரு அரசியலுக்கு நிறைய சோதனைகளை தாண்டி வந்திருக்கிற ஒரு தலைவர். அந்த தலைவரை எவ்வளவு கடுமையா விமர்சனம் பண்ணுமோ அந்த மாதிரி கடுமையெல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கெல்லாம் ஒரு கண்டனத்தை நீங்க கேட்க மாட்டேன்றீங்க. 108 தேங்காய் உடைச்சது, தங்கத்தேர் இழுத்தது, இருமுடி கட்டிட்டு சபரிமலை கோயிலுக்கு போனதுன்னு வளர்மதி அதுல காட்டின ஆர்வத்தை தொகுதியோட வளர்ச்சிக்கு காட்டல, துறை சார்ந்த வளர்ச்சிக்கு காட்டல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ஒரு சோதனை வரும்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் பிரார்த்தனை பண்றதை ஒரு தவறுன்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இரண்டாவது, துறையிலும் சரி தொகுதியிலும் சரி நான் அதிகமாக கவனம் செலுத்தி இருக்கிறேன் என்பது இப்போது நாங்கள் மக்களை சந்திக்கிற போது எங்களுக்கு தெரிகிறது. நாள்தோறும் செய்தித்தாள்களில் பார்த்தா அதிமுக காரங்கள்ட்ட அங்க அத்தனை கோடி பிடிபட்டது, இங்க இத்தனை கோடி பிடிபட்டது அப்படின்னு தொடர்ச்சியாக செய்திகள் வருகிறது. மிக முக்கியமான மிக மூத்த உறுப்பினர்களோட தொடர்பு படுத்தி கூட இந்த செய்திகள்லாம் வருகிறது. இது எப்படி நீங்க ஜஸ்டிஃபை பண்ண போறீங்க? நீங்க இதில் ஜஸ்டிஃபை பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதாவது இதெல்லாம் திமுகவினுடைய பொய் பிரச்சாரம், பயங்கரமான பொய் பிரச்சாரம். எதை எடுத்தாலும் சரி, அதிமுக படப்பட்டு வாடா, அதிமுக வீட்டுல பணம், அங்க ரைடு, இங்க இதெல்லாம் தவறான தகவல். நீங்க திமுக கார வீட்டுல பணம் எடுக்கலையா? தேமுதிக கார வீட்டுல கொலுசு எடுக்கலையா? எல்லாரும் வீட்லயுமே நீங்க தேமுதிக உறுப்பினர் வீட்டுல பாத்தீங்கன்னா கொலுசு பிடிபட்டு இருக்கு. திமுக காரவங்க வீட்டுல பணம் எடுத்திருக்கிறாங்க.